உலகத்தில் எவ்வளவு கனப்படுத்தக்கூடிய மேன்மையான ஒரு மனிதன் உங்களை கனப்படுத்தினாலும் தேவன் உங்களை கனப்படுத்ததை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் என்னை கனப்படுத்துகிறவனே நான் பர்சனலாக ஹானர் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிச்சேவாங்க. என்னை யார் கனப்படுத்துகிறார்களோ அவர்களை நான் கனப்படுத்துவேன். அப்ப தேவன் மனிதனை கனப்படுத்துகிறது எல்லாருடைய வாழ்க்கையும் ஈக்குவலா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கர்த்தர் எல்லாரையும் ஈக்குவலா சரிசமமாக ஹானர் பண்றாரா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிடையாது. கர்த்தர் ஈக்குவலா எல்லாரும் நேசிக்கிறாரா? நேசிக்கிறார். எல்லாரையும் சரிசமமாக கனப்படுத்துகிறாரான்னு கேட்டோம்னா கிடையாது. சில மக்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள், தேவனை இக்னோர் பண்ணுகிறார்கள், கனஈனப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் கனப்படுத்தப்பட மாட்டார்கள். இன்னைக்கு ஒரு மனிதன் அவங்களை கனப்படுத்திட்டார். உங்கள் வீட்டுக்கு சிஎம் வர்றாரு. சிஎம் வந்து ஒரு சால்வையை போட்டு அப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. எப்படி இருக்கும்? என்கிட்ட ரொம்ப வீட்டில் இருந்து சாப்பிட்டு போனார் மனுஷன். இந்த உலகத்தில் எவ்வளவு கனப்படுத்தக்கூடிய மரியாதைக்குரிய மேன்மையான ஒரு மனிதன் உங்களை கனப்படுத்தினாலும் தேவன் உங்களை கனப்படுத்ததை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டும், அந்த மனுஷனை போல அந்த உலகத்தில் விஐபி மனுஷனுக்கு யாரும் இருக்கட்டும், கர்த்தரை பார்க்கல யாருமே கிடையாது. கர்த்தர் என்னை கனப்படுத்துகிறவனே நான் பர்சனலாக ஹானர் பண்ணுவேன். இயேசு பூமியில் இருக்கும் பொழுது மதவாத மக்களை பார்த்து சொன்னார், மனுஷரால் வரக்கூடிய கனத்தை தேடுகிறீர்கள், தேவனால் வரக்கூடிய கனத்தை நீங்கள் தேடவில்லைனார். கர்த்தரை கானர் பண்ணுற விரும்புகிறாருங்க, கனப்படுத்த விரும்புகிறாருங்க. கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய ஒரு காரியம், நிறைய காரியங்கள். ஒரு காரியம், நம்மை அவரோடு அடையாளப்படுத்துகிறார். அது மிகப்பெரிய கணங்க. வெளிப்படுத்திய விசேஷத்தில் புத்தகம் திறக்கப்படும். புத்தகம் திறக்கப்படும் பொழுது, நியாய தீர்ப்பு வரும் பொழுது, இவெல்லாம் நம்மாளுப்பா அப்படின்னு சொல்லணும். இவெல்லாம் நம்மாளு, நான் அவனுக்குரியவேன், அவன் எனக்குரியன்னு சொல்லணும். அக்கிரம செய்யக்காரர்களே அப்படி உங்களை சொல்ல மாட்டார். உங்களை அவரோடு இணைத்து எனக்கு சொந்தம்னு சொல்லுவார். மிகப்பெரிய கணம்ங்க அது, மிகப்பெரிய மரியாதை. ஆண்டவர் சொன்னார், மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணாதவனை பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ண மாட்டேன். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ண மாட்டேன். எந்த நேரத்திலையும் மறைவான கிறிஸ்தவன், சீக்ரெட் கிறிஸ்தவன், அப்படி நீங்க சீக்ரெட்டை இருக்கவே முடியாது. அப்பனா கிறிஸ்தவன் கிடையாது. நீங்க மலையின் மேல இருக்க பட்டணம் மறைந்திருக்காது. எந்த ஒரு இடத்துலையும் நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், அவர் எனக்கு சொந்தமானவர் என்பதை ஒரு இடத்துல கூட மறைக்காதீங்க. ஹோட்டல்ல மறைக்காதீங்க, வேலை பார்க்குற இடத்துல மறைக்காதீங்க. நான் அவருடைய பிள்ளை, அவரை சேவிக்கிறவங்க என்ன உங்களுக்கு வெக்க இருக்கு? டாஸ்மார்க் கடைக்கு போனா தாங்க வெக்கப்படணும். கர்த்தரை சேவிக்கிறது வெக்கப்படக்கூடாதுங்க. நீங்க பரிசுத்த நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசுவீங்களா? ஆமா, அந்நிய பாஷை பேசுவேன். நீங்க செழிப்பை விசுவாசிப்பீங்களா? ஆமா. சுகத்தை விசுவாசிப்பீங்களா? ஆமா. நான் தேவன் கொடுக்குற எந்த ஒரு காரியத்தை குறித்து வெக்கப்படக்கூடாது. ஆனா யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. கட்டாயம் இயேசு ஏத்துக்கோ, நரகம் போயிருவே அப்படி சொல்லக்கூடாது. அது கர்த்தரை விரும்புவது கிடையாது. ஆனால் உங்களோட விசுவாசத்தை ஒரு இடத்துல கூட சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் தன்னை கனப்படுத்துகிறவனை கனப்படுத்துகிறார் என்றால், அது மெய்யாவே விசுவாசிக்கிறோம் என்றால், அவரிடத்தில் அதிகமான கனத்தை பெறுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளணும். அவர் ஹானர் பண்றார் என்றால் எப்படி இன்னும் அதிகமான ஒரு கனத்தை பெறுவது கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நிறைய ஹானர் பண்றாருங்க. தன்னை நம்மோடு ஐடென்டிஃபை பண்றது மட்டுமல்ல, கர்த்தரை ஹானர் பண்ணும்போது கார் கொடுப்பாரு. அது லிஸ்ட் இருக்கு. கர்த்தரை ஹானர் பண்றாருன்னா வீடு கொடுப்பாரு. கர்த்தரை ஹானர் பண்றாருன்னா பொருள் கொடுப்பார். ஒருத்தரை கனப்படுத்துகிறோம் என்றால் பாக்கெட் அதில் இன்வால்வ் ஆகணும், இல்லைன்னா அது கனமே கிடையாது. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐயா நல்லா இருக்கீங்களா, அம்மா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா சாப்பிடுங்க, நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும். நீங்க சாப்பிடலன்னா கோபமாயிருவேன். அது இல்லை, காசு கொடுக்கணும். இயேசுவின் காலத்தில் மதவாதிகள் ஒன்று சொன்னாங்க, நீ தாய் தகப்பனுக்கு காசு கொடுக்கணும் அவசியம் கிடையாது, அது கொர்பாங்கிற காணிக்கா கத்தரை கொடுத்துட்டோம்னா கேன்சர் அது சரின்னாங்க.
குர்பான் காணிக்கையா கத்தரை கொடுத்துட்டீங்கன்னா தாய் தகப்பனை கொடுக்க வேண்டியதில்லை. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், உங்களோட பாரம்பரியத்தினாலே தேவனோட வார்த்தையை அவமாக்குகிறீர்கள். அப்போ ஒரு மனுஷனை ஹானர் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல வந்து மெட்டீரியல் இருக்கணும், மெட்டீரியல் இன்வால்வ் ஆகணும். கர்த்தரை கனப்படுத்துகிறார் என்ன அர்த்தம்? மெட்டீரியல் பிளஸிங் இருக்கணும். அதுல கார் இருக்கணும், வீடு இருக்கணும், வாகன வசதி இருக்கணும், எல்லாமே உள்ள இருக்கணும். அதுல வந்து பில்டின். என்னை கனப்படுத்துகிறவனை கனப்படுத்துவேன், பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உனக்கு இருக்கிறதெல்லாம் போயிருந்தாரா? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆளுகளை திராட்சரசம். அது அது என்னன்னா, நான் திரும்பி உன்னை ஹானர் பண்ணுவேன். என்னை நீ ஹானர் பண்றீல்ல, நீ என்னை ஹானர் பண்றங்கிறதுனால மெட்டீரியல் வச்சு ஹானர் பண்ற, நான் திரும்பி உன்னை மெட்டீரியல் வச்சு ஹானர் பண்ணுவேன். வேலையில் ப்ரொமோஷன் உண்டாகும், தொழிலில் ப்ரொமோஷன் உண்டாகும். இதெல்லாம் கர்த்தர் நம்மை ஹானர் பண்ணக்கூடிய விதம். ஆனால் கர்த்தர் நம்மை ஹானர் பண்ணுறதுலையே உயர்ந்தது, த பெஸ்ட் என்பது தன்னுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே வெளிப்படுத்துவது. அவருடைய பிரசன்ஸ் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ரிவீல் ஆவது. இதுதான் இருக்கிறதுல மேன்மையானது, கனமானதுங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் இருக்கிறாங்க மட்டுமல்ல, தேவையான இடத்துல வெரி பிரசன்ட் ஹெல்ப்பா வந்து வெளிப்படுத்துவது, தன்னை ரிவீல் பண்ணுவது. அதான் அல்டிமேட் ஆசீர்வாதம்.